Hello friends, welcome back to my channel Nafi Vlogs Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல நான் கிச்சன் மேக்கோவர்க்காக சில ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன். அந்த ப்ராடக்ட் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல நான் ஷேர் பண்ணிக்க போறேன். என்னோட கிச்சன் மேக்கோவர்க்காக நான் சில ஸ்டிக்கர்ஸும் சில ப்ராடக்ட்டும் நான் வாங்கியிருந்தேன். இதில் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வால் ஸ்டிக்கர் தான். இந்த வால் ஸ்டிக்கர் மாதிரி நான் ஏற்கனவே வாங்கியிருக்கேன். வேறு வெப்சைட்டில் ஃப்ளிப்கார்ட்டு அமேசானில் அந்த மாதிரி நான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். மீஷோவில் இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஆர்டர் பண்ணி வாங்கினது. பட் ஆனால் எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு. அது என்ன அப்படிங்கிறது வீடியோ லாஸ்ட்டில் நான் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டிக்கர் ஓகே நல்லாவே இருந்தது எனக்கு. செகண்டு பார்த்தீங்கன்னா என்னோடய கிச்சனோட கவுண்டர் டாப்பில் கடப்பாக்கல் தான் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய உப்புக்கரை படிஞ்சும் அதுக்கப்புறம் அந்த பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த பெயிண்ட்டும் உறிஞ்சி வந்துருச்சு. அதனால் இந்த ஸ்டிக்கர் வாங்கியிருந்தேன். இந்த ஸ்டிக்கர் நீங்கள் நிறைய பேர் நிறைய இதில் பார்த்துருப்பீங்க. இந்த ஸ்டிக்கர் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சி தான் வாங்கியிருந்தேன். நிறைய வீடியோஸில் நான் பார்த்துருக்கேன். நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி தான் வாங்கினேன். பார்த்திங்கன்னா எனக்கு வந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப சுருக்கமாக இருந்தது. இது எப்படி ஒட்டும் எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியல. 2 ரோல் வாங்கியிருந்தேன். அதில் ஒரு ரோல் பார்த்திங்கன்னா ரொம்ப சுருக்கமாக இருந்தது. செகண்ட் ரோல் வந்துட்டு அங்கங்கே லைட்டாக தான் சுருக்கமாக இருந்தது. பட் ஓகே நல்லா தான் இருந்தது செகண்ட் ரோலு. சரி நான் இதை ஒட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு டிசைட் பண்ணிக்கலான்னு விட்டுட்டேன். இந்த ஸ்டிக்கரோட டைப் பார்த்திங்கன்னா ஒரு சில்வர் ஃபாயிலில் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ நான் வீடியோவில் காமிச்சிட்டு இருந்த மாதிரி தான் இருந்தது. இது எப்படி ஒட்டும் எப்படி இருக்குன்னு தெரியல. நான் வாங்கிட்டேன், ரிட்டன் போடலை இந்த ப்ராடக்ட்டு. சரி அர்ஜென்ட்க்கு வேணும் ஒட்டி தான் ஆகணும் அப்படின்ட்டு நான் அதை அப்படியே வச்சுக்கிட்டேன். இன்னொன்று ஸ்டிக்கர் காமிச்சேன்ல அது பார்த்திங்கன்னா ஓகே அது வந்துட்டு பிவிசி மெட்டீரியலில் இருந்தது. இது நல்லாவே இருந்தது. கொஞ்சம் திக்காகவே இருந்தது. வீடியோவில் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். இந்த ப்ராடக்ட் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பட் ஃபஸ்ட்டு நான் காமிச்ச அந்த ஸ்டிக்கர் வந்துட்டு நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு. நல்லாவே இல்லை ஸ்டிக்கர், ரொம்ப சுருக்கமாக இருந்தது. இப்போ அடுத்த ப்ராடக்ட் பார்க்கலாம். எனக்கு வந்த பார்சல்லையே இந்த ப்ராடக்ட் மட்டும்தான் ஓகே அப்படின்ட்டு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை ஆணுச்சு. நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்ச ஒரு ப்ராடக்ட் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா சாப்பிங் போர்டு. யூஸ்வலாக நான் சாப்பிங் போர்டு யூஸ் பண்ணியெல்லாம் நான் கட் பண்ணவே மாட்டேன். அப்படியே கையிலேயே டைரெக்டாக கட் பண்ணுறது தான். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் சாப்பிங் போர்டு வாங்கியிருக்கிறது. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 173 ருபீஸ். இந்த ப்ரைஸில் தான் நான் வாங்கியிருந்தேன். ஓகே நல்லா இருந்தது. அந்த டிசைனும் நல்லா இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா இதோட சைஸ் பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைங்களோட எக்ஸாம் பேட் இருக்குல்ல அந்த சைஸில் தான் இருந்தது. இதோட ஹேண்டிலு இதெல்லாமே பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. டபுள் கலர் கொடுத்துருந்தாங்க. ஒரு சைடில் வந்துட்டு வுட்டோட கலர்லேயும் இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா பிங்க் கலர் கொடுத்துருந்தாங்க. அது நல்லா இருந்தது. நம்ம சப்போஸ் சமைக்கும் போது கட் பண்ணுறதுக்கு ஒரு சைடு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு சைடு வந்துட்டு ஏதாவது டிஸ்பிளே பண்ணுறதுக்கு வீடியோஸில் ஏதாவது டிஸ்பிளே பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. திக்னஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெலிசாக தான் இருந்தது. ரொம்ப நம்ம யூஸ்வலாக பார்த்த நிறைய சாப்பிங் போர்டில் இருக்கிற மாதிரி கொஞ்சம் நல்ல திக்னஸாலாம் இல்லை. ஓரளவுக்கு திக்னஸில் தான் இருந்தது. இந்த ப்ராடக்டோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க. பர்சனலாக எனக்கு இந்த ப்ராடக்ட் எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்தது. அடுத்த ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இதில் என்னென்ன காம்போஸ் செட் மாதிரி வாங்கியிருந்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ மேஷரும் அதுக்கப்புறம் ஒரு தட்கா பேன், இது ரெண்டும் காம்போ ஆஃபரில் வாங்கியிருந்தேன். இதுவுமே பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுற வரைக்கும் பார்க்குற வரைக்கும் ஓகே நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பொட்டேட்டோ மேஷரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிராக் அந்த மாதிரியெல்லாம் இருந்தது. நீங்கள் வீடியோவில் நான் காமிக்கிறேன் பாருங்கள். சைஸுமே ஓகே தான், நல்லா தான் இருந்தது. எப்போவுமே யூஸ்வலாக இருக்கிற சைஸில் தான் இருந்துச்சு. பார்த்திங்கன்னா தெரியும் லைட்டாக அங்கங்கே துருப்பிடிச்ச மாதிரி ஒரு மாதிரி ஷேடாக இருந்தது. இது பார்த்திங்கனாவே தெரியும் உங்களுக்கு. இந்த மாதிரி இருந்ததுனால இதுவுமே எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை. சரி ஓகே இது ரிட்டன் போட்டுடலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் பண்ணிட்டேன். இந்த தட்கா பேன் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருந்தது. கரெக்டாக யூஸ்வலாக வர பேன் சைஸில் தான் இருந்தது. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 200 ருபீஸு, 207 ருபீஸு.
இந்த ப்ராடக்ட் கொஞ்சம் நல்லா இருந்தது. ஆனால் ரிட்டர்ன் போடும்போது காம்போவாக வாங்கினதுனால அப்படியே தான் ரிட்டர்ன் போட முடியும். ஸோ அந்த ப்ராடக்ட்டை நான் ரிட்டர்ன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன். இதுவுமே எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. எல்லாம் டேமேஜ் ஆகி தான் வந்திருந்தது. எனக்கும் மீஷோக்கும் ஏதோ கனெக்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். வாங்கின 5 ப்ராடக்ட்டில் 4 ப்ராடக்ட்டு வேஸ்ட்டு தான். ஒரே ஒரு அந்த ஸ்டிக்கர் மட்டும்தான் நல்லா இருந்தது. மீதி அப்புறம் சாப்பிங் போர்டு கொஞ்சம் நல்லா இருந்தது, அவ்வளோதான். மீதி எந்த ப்ராடக்ட்டுமே எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. இதுவும் பார்த்திங்கன்னா காம்போ ப்ராடக்ட்டில் தான் வாங்கியிருந்தேன். 3 பீஸ் செட் வாங்கியிருந்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அந்த மோரெல்லாம் நம்ம சிலுப்புவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி இருக்கிற ஒரு பிளெண்டரும், அதுக்கப்புறம் இந்த மாதிரி இது பீட்ரூட் துருவுறது, கேரட் துருவுறது அந்த இதுவும், அப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பர் இருக்குது பார்த்திங்களா. இந்த ப்ராடக்ட் நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சி ரொம்ப நாள் கழித்து நான் வாங்கினது. ஆனால் துள்ளி கூட எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே ஆகவே இல்லை. இந்த ப்ராடக்ட் தான் வாங்கியிருந்தேன். இதில் பார்த்திங்கன்னா இந்த சாப்பிங் போர்டு ஓகே நல்லாவே இருந்தது. நான் யூஸ் பண்ணியும் பார்த்தேன், நல்லா இருந்தது. ஆனால் சைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக இருந்தது. இப்போ நான் கையில் வச்சிட்ருக்கும் போதே உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். சைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக இருந்தது. ஒரு கையளவு தான் இருந்தது. என்ன ஒரு மிஞ்சி போனால் ஒரு 3 வெங்காயம் போட முடியும், அவ்வளோதான். பிளேடெல்லாம் நல்லா ஷார்ப்பாக நல்லா இருந்தது. இந்த ப்ராடக்ட் ஓகே தான் எனக்கு. என்ன சைஸ் தான் கொஞ்சம் சின்னதாக இருந்தது, மற்றபடி எனக்கு ஓகே தான். அடுத்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா இந்த செட்டு தான். இது வந்துட்டு நம்ம மோர் சிலுப்புறோம்ல, அதுக்கெல்லாம் நல்லா யூஸ் ஆகும். இது நல்லா இருந்தது. இது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. வாங்கின காம்போ செட்டில் 3 பீஸ் இருக்கிற மாதிரி 300 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். அதில் அந்த சாப்பரும் இந்த பிளெண்டரும் நல்லா இருந்தது. இதோட கலர் பார்த்திங்கன்னா நான் போட்டது வந்துட்டு ப்ளூ கலர் போட்டிருந்தேன். செட்டு எல்லாமே ப்ளூவாக இருக்கிற மாதிரி போட்டிருந்தேன். ஏன்னா என்னோடய கிச்சன் வந்துட்டு ப்ளூ கலர் தீமில் இருக்கிறதுனால ப்ளூ கலர் போட்டேன். ஆனால் வந்தது பார்த்திங்கன்னா எனக்கு க்ரீன் கலர் தான் வந்திருந்தது. அப்படி இருந்தும் ஓகே நல்லா தான் இருந்தது அப்படின்னு நினச்சேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு ப்ராடக்ட் இருந்தது. அந்த ப்ராடக்ட் காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் இந்த கிரேட்டர் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக உடஞ்சி தான் இருந்தது. எல்லாம் கல்டு. பேக்கேஜே பார்த்திங்கன்னா ஒரு சேஃப்டியாகவே இல்லை. அப்படியே ரொம்ப இதாக தான் அப்படியே பேக் பண்ணி இருந்தது. மேலே அந்த பாக்ஸ் மட்டும்தான் இருந்தது, வேறு எதுவும் இல்லை. அதுலேயே ஃபுல்லாக டேமேஜ் ஆகியிருந்தது. அதனால் இந்த ப்ராடக்ட்டையும் ரிட்டன் போட்டுற போகிறேன். ரிட்டன் போடும்போது 3 காம்போ செட்டும் அப்படியே தான் ரிட்டன் எடுக்கிறாங்க. ஸோ இதை அப்படியே ரிட்டன் போட்டுடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டேன். அந்த சாப்பர் மட்டும் இன்னொன்று தனியாக வேறு ஏதாவது ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நான் மீஷோவில் வாங்கின ப்ராடக்ட்டு. வாங்கின 5 ப்ராடக்ட்டில் எதுவுமே எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. அந்த ஸ்டிக்கர் ஒன்று, சாப்பிங் போர்டு ஒன்று மட்டும்தான் எனக்கு ஓகேவாக இருந்தது. மற்றபடி எதுவுமே ஓகே இல்லை. இந்த மற்ற ப்ராடக்ட் எல்லாமே நான் ரிட்டன் போட போகிறேன். ஃபஸ்ட் டைம் நான் மீஷோவில் வாங்கி இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு. பட் ஓகேன்னு விட்டாச்சு. இந்த ப்ராடக்ட்டில் வந்துட்டு நான் அந்த சாப்பிங் போர்டோட லிங்க்கும் அந்த ஸ்டிக்கரோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நஃபி விலாக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற